தமிழர் பண்பாடு முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் தான். அந்த விருந்தோம்பல் இன்றைய காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு மலிந்த நிலையில் இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியாமல் இல்லை. ஏன், முன்னாடி நானே எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கேனாலும் யார் வீட்டுக்கு போகணுமா உடனே போயிடுவோம், உடனே வந்துடுவோம். எத்தனை நாள்னாலும் இருப்போம். சித்தி வீட்டுக்கு போவேன், எல்லார் வீட்டுக்கும் போவேன், இருப்பேன். ஆனால் இப்போ அந்த மாதிரி முடியுதா? யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னாலே எந்த டைம் போகிறது, அவங்கக்கிட்ட முன்னாடியே நம்ம அனுமதி வாங்கணுமே, இப்படி பலதரப்பட்ட வகையில் யோசனை பண்ண வேண்டியிருக்கு. அப்படியே ஒரு வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க, ஒருத்தங்க போகிறோம் அப்படின்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாரும் வாங்கன்னு கேட்டுறது கிடையாது. பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு வீட்டில் பிள்ளைங்க இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, யாரை தேடி யார் வந்தாலும் சரி, வந்தவங்கள முதல்ல வாங்கன்னு சொல்லி உபசரிக்கணும். அதுதான் நம்மளுடைய தமிழர் பண்பாட்டில் ரொம்ப 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 முக்கியமானது. வாங்கன்னு சொல்கிறது. வாங்கன்னு சொல்கிறதுனால நம்ம என்ன குறைஞ்சிட போகிறோம்? வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி, ஒரு வீட்டில் ஒரு ஃபேன் ஓடலை, ஒரு எலக்ட்ரீஷியன் வர்றாரு, அப்போ அவரை இந்த எலக்ட்ரிக் இது சரியில்லை அது சரியில்லை அப்படி சொல்லக்கூடாது. வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு யார் வந்தாலும் அவங்கள உட்கார சொல்லி தண்ணி அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கணும்.